பால் 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 வந்திருக்க, வாங்கிட்டு போங்க. சாரியா? எருமை மாதிரி மோதிட்டு சாரியா? அதான் தெரியாம பட்டுருச்சுன்னு சொல்றேன்ல. தெரியாம பட்டுடுச்சா? இடிச்சதுல ஒரு சைடு ஷோல்டரே இறங்கிடுச்சு, தெரியாம பட்டுருச்சா? முன்னால பாத்து வந்தா தானே? மூஞ்சிகளை பாரு, உளுந்து உளுந்து கும்பிடலாம் மாட்டது. இந்தா, என்ன முறைக்கிற? மணி என்னடாச்சு? 6:75. நேத்து எத்தனை மணிக்கு கொண்டு வந்த? 6:45. முந்தா நேத்து? I think 6:40. வெறும் எத்தனை மணிக்கு கொண்டு வருவேன்? 6. ஏண்டா, போன மாசம் காசு வாங்குறப்போ என்னடா சொன்ன? நான் சொன்னேன். என்ன சொன்னா? ஏண்டா, காலையில கொடுக்க வேண்டிய காசை சாயங்காலம் கொடுக்கறேன்னு சொன்னப்ப என்னடா சொன்ன? ஒத்துக்க முடியாதுன்னா இப்ப என்னன்ற? அதுக்கு மொத்தம் உணர்த்தி இருக்குல்ல, காலையில 6 மணி கரெக்டா பேப்பர் போடணுங்கிற அறிவு வேண்டாம்? போது நிறுத்தியா. பணம் கொடுத்து பேப்பர் வாங்குறவன் பக்கத்து வீட்டுக்காரன். அத ஓசில வாங்கி படிக்கும் போதே உனக்கு இவ்வளவு திமிரு இருந்தா சொந்தமா காசு போட்டு வாங்கின நீ என்ன பண்ண மாட்ட. போதும் நிறுத்துங்க. நீங்க ஒண்ணும் சிரிக்க தேவையில்லை, எங்களுக்கு எல்லாம் தெரியும். நானாச்சு பையனாச்சு. பையனா? ஒரே இடத்துல அடிச்சிட்டு இருக்கேன், மாத்தி மாத்தி அடியாண்டா. 4 லிட்டர் பெயிண்ட் கொடுத்தேன், ஒரே இடத்துல அடிச்சு தீத்துருவோம் போல இருக்கு. ஆமா, நீ என்னமோ நானும் நடத்துறேன்னு சொல்லி என்னாச்சு? நானும் எவ்வளவு ட்ரை பண்ணி பாக்குறேன் சார், ஒண்ணுமே சரியா ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. என்ன பண்றது? போஸ்ட்மேன், எனக்கு ஏதாவது லெட்டர் கிட்ட வந்திருக்கா பார்த்து சொல்லுங்க. உனக்கு நீயே எழுதிட்டாதான் உண்டு. நான் கூட வீட்டு வரி கட்டலப்பா, எனக்கு ஏதாவது லெட்டருக்கா பார்த்து சொல்லு. உங்களுக்கு இல்ல சார், புதுசா கூடி வந்திருக்கிற மிலிட்டரி ஆபீசர் பொண்ணுக்கு தான் வந்திருக்கு. அவங்க யாரும் இல்ல, கூட நானே கொடுத்தேன். தேவி தேவி, உன் திருவாய் மலர்ந்தொரு வார்த்தை சொல்லிவிடம்மா. பாவி அப்பாவி, ஒன்ன தாண்டா. பாட்டு எப்படி இருக்க? பிரமாதமா இருக்கு. நீ பாரு. அப்படியா? தேவி ஸ்ரீதேவி, உன் திருவாய் மலர்ந்தொரு வார்த்தை சொல்லிவிடம்மா. பாவி அப்பாவி, உன் தரிசனம் தினசரி கிடைத்திடுமா. ஸ்ரீதேவி. ஏன் வாய் வச்சுட்டு சும்மா இருக்க முடியலையா? நான் பாடினா உங்களுக்கு என்ன? ஏங்கா அவர் என்ன உங்க வாயா பாடுறாரு? நல்லா கேளுடா. நீ பாடுவாச்சார. நேத்து ராத்திரி வாழ்வே மாயம் படம் பார்த்தோம், அதுல இருக்குது இந்த பாட்டு. 1947 வருஷம் ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதி இந்தியா சுதந்திரம் வாங்குச்சு. 1950 வருஷம் ஜனவரி மாசம் 23ஆம் தேதி குடியரசு நாடாச்சு. 26ஆம் தேதி வாச்சார. எங்களுக்கு தெரியும். எங்களுக்கும் பேச்சுரிமை உண்டு, எழுத்துரிமை உண்டு. நாங்க அப்படித்தான் பாடுவோம். தேவி ஸ்ரீதேவி, உன் திருவாய் மலர்ந்தொரு வார்த்தை சொல்லிவிடம்மா. பாவி அப்பாவி, உன் தரிசனம் தினசரி கிடைத்திட வரம் கொடம்பா, வரம் கொடம்பா, வரம் கொடம்பா. எவ்வளவு நேரம் எங்கடா போயிருக்க? நாடக டிசைனை கொடுக்க லேட் பண்ணிட்டான். பியூட்டி டெய்லர் கடையில ஒட்டலாம்னா பசை இல்ல, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அது சரி, பணம் எதனா வச்சிருக்கிய? எதுக்குடா? காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல, பசிக்குதுடா. இங்க பாருவோம். இட்லியா? அண்ணா இட்லி தானே? சாம்பாருக்கு சமையல் கட்டே போயிட்டு வரது. என்ன வேணும்? கொஞ்சம் மரியாதையா தான் கேளுங்களேன். மரியாதை தான் கேக்குறேன். என்ன வேணும்? செலவுக்கு 250 ரூபாய் பணம் வேணும், கிடைக்குமா? சாருக்கு செக்க வேணுமா, கேச வேணுமா? அதை நான் யோசிச்சு வைக்கிறோம். அதுக்குள்ள ஆளாளுக்கு 2 இட்லி எடுத்துட்டு வா. சீக்கிரம். ஏண்டா, நம்ம என்ன பிறக்கும் போதே சேரோடைய பிறந்தோம், இவ்வளவு கேவலமா பாக்குறாங்க? அதானே. அங்க பாருங்க, என்ன மாதிரி டீசென்டான ஆளை உள்ள விடுங்க. இவர் பெரிய டீசென்ட், அடுத்தவங்களை சொல்ல வேண்டாம்.
என்னடா இது இந்த இட்லி வேகம் இல்ல ஒண்ணு இல்ல எப்படா சாப்பிடுற? ஏதோ வந்துட்டோம், அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுருவோம். பசியில கூட சாப்பிட முடியலையே. டேய் டேய் ஒரு பேப்பர் இருந்தா குடுறா. எதுக்குடா? பசை இல்லைன்னு சொன்னல, இந்த இட்லியிலே இந்த டெய்லர் கடையில ஒட்டிடுவோம். டேய் முதலாளி, யாரா அவனுங்க இட்லி எடுத்த மாதிரி ஜோப்பில் வைக்கிறானுங்க? முதலாளி, நாம தீந்தோம். இன்னையோட நம்ம கடைக்கு சீல் வைக்க போறாங்க. டேய் என்னடா வளர்ற? அவங்க நம்ம கடை பலகாரம் நல்லா இருக்கா கலப்படமான்னு செக் பண்ண வந்திருக்காங்க. இவனுங்க இல்ல, அவனுங்களை பார்த்தா செக் பண்ணி வெளியே அனுப்புறதுக்கு பயமுறுத்தா என்ன? முதலாளி, உங்களுக்கு விஷயமே தெரியாது. அன்னைக்கு முனிசிபல் ஆபீஸ்ல கரண்ட் பில் கட்டிட்டு வந்தப்போ எப்படா இவ்வளவு சீக்கிரம் வந்தேன்னு கேட்டீங்களே, அதுக்கு காரணமே அவங்கதான். அவங்க யார் தெரியுமா? அந்த பக்கம் வந்திருக்கிறாரே, அவருதான் சப் கலெக்டர். டேய் நிஜமா தெரியுமா உனக்கு? நிஜம்தான் முதலாளி. போடா இல்ல தண்ணி வேண்டாம். இந்த பெல்லு. என்னடா தேடுற? டேய், பேண்ட மாத்தி போட்டு வந்துட்டேன்டா. மாத்தி போட்டு வந்துட்டியா? ஏற்கனவே நம்மள எல்லாரும் ஒரு மாதிரியே பாக்குறாங்க. சாரா, கொஞ்சம் உள்ள வர்றீங்களா? தயவு செஞ்சு வாங்க சார். ஏடா சாருங்கிறா, கைய கட்டுறா, உள்ள எதுக்கு கூப்பிடுறான்? வாங்க சார், வாங்க வாங்க ஐயா. இல்ல பரவாயில்ல, வாங்க, பரவாயில்ல உட்காருங்க. பரவாயில்ல. பரவாயில்லைங்க. டேய், வாங்க. கூப்பிடா முதலாளிய. முதலாளி, இதுக்கெல்லாம் இருக்கு முதலாளி. சமயக்கட்டு எங்க இருக்கு? எங்க இருக்கு? வேண்டாங்க. நீங்க சமயக்கட்டுக்கே போக கூடாதுங்க. போகாதீங்க, உட்காருங்க. ஏண்டா சும்மா நிக்க வச்சு பேசிட்டு இருக்காங்களே? ஐயா உட்காருங்க. மன்னிச்சுங்க சார், அந்த இட்லி கொடுத்துருங்க சார். அது காலையில தர்மம் கொடுக்கறதுக்காக முதல்ல சுட்ட இட்லி சார். அது சார் இந்தாங்க, இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுங்க சார். பணண்டா? டேய், பணத்தை கொடுக்கற மாதிரி கொடுத்து அடிச்சாலும் அடிப்பாங்கடா. என்னாலும் சரி, அந்த பணத்தை கப்புன்னு அமைக்கிடுவோம். சார் இந்த இட்லி கொடுத்துருங்க சார். அத கொஞ்சம் எடுங்க. சார் அந்த இட்லி கொடுத்துருங்க சார். டேய் இந்தாங்க சார். என்ன 5 பேக்கெட் தான் இருக்கு? இன்னைக்கு போட்டது அவ்வளவுதான் புதுசா. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். எனக்கு 3 பேக்கெட், அவனுக்கு 2 பேக்கெட்.